அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம். மகர ராசி என்பது ரொம்ப உற்சாகத்தோடு இருப்பாங்க. இந்த 7.5 நாட்டு செடி நம்மளை விட்டு போகுதுப்பாங்கிற ஒரு பெரிய ஒரு இதில் ஹாப்பினஸில் இருப்பாங்க. இப்போ இந்த மகர ராசி அன்பர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வரும் மாசி மாதம் 23ஆம் தேதி முதல் 3ஆம் இடமான சகாய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். சனி தாம் இருந்த இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய பார்வையாக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தையும் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். 10ஆம் பார்வையால் 12ஆம் இடமான அயன சயன விரய ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். கடந்த 7.5 ஆண்டுகளாக சனி மகர ராசிக்கு பல தொந்தரவுகளை கொடுத்து வந்தார். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்கள் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறும். நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். மாறும், நிச்சயமாக மாறும். நீங்கள் தொட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு தொடங்கும். உங்கள் நெருக்கடிகள், பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். முக்கிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வாழ்க்கையில் இதுவரை என்ன பாக்கியம் கிடைக்காமல் இருந்ததோ அது இனிமேல் உங்களுக்கு கிடைத்தே தீரும். வராத பணமும் தேடி வரும் சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். மனதில் இருந்த குழப்ப நிலை நீங்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சொல்லலாம். புதிதாக சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. குடும்ப முன்னேற்றத்திற்கு வழி கிடைக்கும். உங்களின் துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் காலமும் வந்துவிட்டது. இப்போது பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். உடல் நல பாதிப்புகள் பெரும்பாலும் குறையும். இதுநாள் வரை நஷ்டங்களை கஷ்டங்களை ஏற்படுத்திய சனி இனி லாபங்களை தருவார். குடும்ப வருமானத்தை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். ஆனால் ஆன்மீக வழிபாட்டில் நாட்டம் செலுத்தவும் உயர்ந்தோர்களின் நட்பு கிடைப்பது சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையும் கூடும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி சற்று அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம். நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்க முடியும். ஏற்கனவே வாங்கி பழைய கடன்களையும் திருப்பி அடைத்துவிட 100க்கு 100% முடியும். துணிஞ்சு ஒரு காரியத்தில் ஈடுபடலாம். நல்ல மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். குடும்பத்தோடு நல்ல சுற்றுலா சென்று சந்தோஷமாக வரலாம். உடன் பிறந்தோரும் அனுசரணையாக இருப்பார். சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். புதிய முயற்சி பலிதமாகும். வெளிவட்டாரத்தில் உங்கள் புகழ் செல்வாக்கும் உயரும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் இது வரை தடைப்பட்டு கொண்டிருந்த நல்ல காரியங்கள் இனிமேல் வெகு சிறப்பாக நடைபெறும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்வர். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியும். வெளிநாடு சென்று வர யோகம் ஏற்படும் என சொல்லலாம். மேலும் உத்தியோகத்தில் சகஜமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த சனி பயிற்சி காலத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களின் கோரிக்கைகளை ஏற்றவாறு ஒவ்வொரு கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க. புது தொழில் தொடங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். அதுக்கு மேலே தொழில் தொடங்குவது குறித்த ஆலோசனை கிடைக்கும். எந்த வகையாக பார்த்தாலும் இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக அந்த பயிற்சி அமையுது. கஷ்டப்பட்ட காலங்களிலிருந்து இப்போ நல்ல ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியில் வரப்போகிறீங்க. ஒரு மன நிறைவாக ஒரு சந்தோஷமாக ஒரு குடும்பத்தில் அனைவரோடும் கொஞ்சம் ஒற்றுமையாக பழைய கஷ்டங்களை எல்லாம் மறந்து நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய காலம்தான் உங்களுக்கு இந்த காலம். பழைய பிரச்சனையெல்லாம் தூக்கி போடுங்க. எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. உங்களை வேண்டான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்களை கையெடுத்து கும்பிட்டு வருவாங்க. சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா மனசார முருகப்பெருமானை கும்பிடுங்க. சனீஸ்வரரை ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து சைவமாக சாப்பிட்டு கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு
பிறகு செவ்வாய்க்கிழமை ஒரு தடவை, சஷ்டி ஒரு தடவை. நல்லா சைவமாக சாப்பிட்டு போகணும். நான்வெஜ் எதுவும் சாப்பிடவே கூடாது. அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் கோவிலுக்கு போய் சாயங்காலம் ஒரு அர்ச்சனை விளக்கு போட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பேர்லாம் சொல்லி அவங்களுடைய நட்சத்திரங்களை சொல்லி நல்லா வழிபடுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.